இங்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னா வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இன்னைக்கு காலைல வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்னு நினைப்பாங்க. நேற்றும் போடலைங்க, சாயந்தரம் நேற்று 6:30 ஆயிடுச்சு. சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வீடியோ போடல, டைம் ஆகிடுச்சு. வியாபாரத்தில் முடித்து கொஞ்சம் வந்து 6:45க்கு வீட்டுக்கு போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் வீடியோ போடல. இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட காக்கி செட்டில் ரவியண்ணன் போட்டிருக்காரு. என்னைக்கு டிரைவர் ஆச்சு இந்த ஆள், டான்ஸ் பண்ணுற ஆள், பாத்திரத்தை வச்சுட்டு ஆடிட்டு ஆடுகிற ஆள், என்னைக்குடா இந்த டிரைவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர். டிரைவர் கொஞ்சம் ஓட்டி படிச்சுட்டு இன்றைக்கி டவுன்லலாம் கொஞ்சம் ஓட்டி படித்து என் பையன் சொல்லி கொடுத்தாப்புல. சதீஷ் அங்கே நின்றுட்டு இருக்காப்புல. ஓகேவா? இன்றைக்கி அவங்க யூனிஃபார்ம் எனக்கு நான் வாங்கி போட்டுட்டேன். ஓகேவா? பாத்திரம்லாம் இருக்குது. நிறைய பேர் வாயா தங்கம் தங்கம் சதீஷை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. என்னென்னா நிறையா பேர் சந்தேகம், அதாவது ரவியண்ணா பையன் ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் படிக்க விடாமல் நீங்கள் கூட்டிகிட்டே உங்கள் வியாபாரத்தில் இறக்கிட்டீங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதை வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதேமாரி நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே, பையன் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இருப்பாங்க, அதுக்கடுத்து ஊருக்கு போயிடுவாப்புல. ஏன்னா இப்போ வந்து லீவு தானே, ஏசி. அதாவது இப்போ இன்னொன்று எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, +2 முடிச்சிட்டாப்புல சதீஷ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலேஜ், அதாவது ஏசி மெக்கானிக்கல் 2ஆம் வருஷம் முடித்து பாஸ் ஆகிட்டாப்புல. சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு. அது முடிஞ்சு தான் இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும், நம்ம எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுருக்காங்க, தங்கம் கமெண்டில் கேட்டுருக்காங்க, அந்த பையனை உங்கள் வியாபாரத்தில் பிஸ்னஸில் இறக்கி விட்றாதீங்க, ஏன் சதீஷ் மேற்கொண்டு படிக்க போகல அப்படின்னு கேட்டாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கருப்புசாமி பாண்டியன் அவங்க ஐடியிலேருந்து நம்ம சிஸ்டர் மச்சான் வந்து கேட்டிருக்காங்க, மேற்கொண்டு சதீஷ் படிக்க விடலையா ரபியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு படிக்கலாக்கா, நம்ம ஏதாவது வேலைக்கு ஏதாவது வேலை ஏதாவது எதுக்காக அனுப்பணும். அதேமாதிரி படித்தது ஏசி மெக்கானிக்கல், அதுக்கு நம்ம போகப்பில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்ச நாள் தீபாவளிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேலைக்கு போயா, இப்போ கொஞ்சம் அப்பா கூட வந்து கொஞ்சம் டிரைவிங் படிச்சுக்கூடியா அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்பாவோட நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து பையன் டிரைவிங்லாம் சொல்லி கொடுத்தாப்புல. இப்போ நானும் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் ஓட்டி பழகிட்டேன். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி உங்களுக்கு வாடகை நீங்களாம் கொடுக்கறதில்ல, அதேமாதிரி வண்டி செலவும் கடைக்கார கொடுப்பாரா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க கமெண்டில். அது என்ன அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்களா, இல்லைனா நான் சொன்ன பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன் வாடகையும் கொடுக்க மாட்டேன்னு வாடகைக்கு அவங்களுக்கு கொடுக்கல நான். அதேமாதிரி இவ்வளோ செலவு, வண்டி செலவு வந்தாலும் நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறேன். 1150 ரூபா. சரிங்களா? 10 ரூபா 160 10 ரூபா கம்மி பண்ணி தான் வாங்கினா 1150. அதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வியாபாரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வண்டி எடுத்துகிட்டு போயினாலும் டெய்லி கொஞ்சம் வியாபாரம் கொடுக்குறோம், அதில் வந்து உங்களுக்கு லாபம் நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு கடையோடு இவங்க 2 ரூபா 1 ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்போ இரும்பு வேறு கடையில் ஒரு என்ன சொல்கிறது, விலை சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அதுமாரி பார்த்திங்கன்னா எல்லா விட கொஞ்சம் 2 ரூபா 3 ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம். அதனால் லாபம் கிடைக்கும். நம்ம வண்டி கொண்டு போகிறதுனால நாங்கள் ஒரு வாரம், நான் இப்போ பார்த்திங்கன்னா 5 நாள் வியாபாரம் பார்க்குறது, ஒரு நாளில் கொண்டு வரேன், இல்லைன்னா 2 நாளில் வியாபாரம் கொண்டு வரேன் இந்த வண்டியில். அப்படிங்கும்போது அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வண்டி வாடகை கொடுக்கலங்க. உங்களுக்கு தான் லாபம் கிடைக்கல. இப்போ நம்ம டெய்லி வண்டி இல்லாமல் வியாபாரத்துக்கு போகும்போதும் அந்த ஒரு வாரம் வியாபாரம் பார்த்தா நம்ம கொடுத்தோம். இப்போ அதை வந்து வண்டி வச்சு போகும்போது உங்களுக்கு கிடைக்கல கூட கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு டீட்டெயிலுக்காகத்தான். அதேமாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அந்த சந்தேகத்துக்காக தான் நான் சொன்னது. சரிங்களா? வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. வண்டி வாடகை கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் கமெண்டில் பண்ணிக்கிறீங்க. அதுமாதிரி சதீஷ் பார்த்திங்கன்னா படிக்க போகலாம், கங்கமார் அம்பலம் மலேசியாவிலேருந்து கேட்டிருந்தாங்க. பட்டு படிக்க போகலங்க, படித்து முடிச்சாச்சுன்னு வேலைக்கு தான் போகணும். சரிங்களா? நிறையா பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காக்கி சட்டை நான் போடணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. கடவுள் புண்ணியத்தில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். பரவாயில்லைங்க. என் பிள்ளை சதீஷ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குன்னு இருந்திருக்கு, வண்டி சொல்லி கொடுத்து ஓட்டுங்கன்னு. அதை இந்த நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஓட்டி பழகிட்டேன். பார்த்திங்களா? இதுக்கெலாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதல் தொடக்கம் வந்து வெற்றிச்சல, அதுக்கடுத்து என் பையன் சதீஷ்குமார். சரிங்களா? இது வந்து சொல்லி ஆகணும். இப்போ நல்லா ஓட்டி பழகுங்க. இன்னொரு கொஞ்சம் நல்லா பழகிக்கோங்கப்பா. தீபாவளிக்கு முன்னாடி நான் ஊருக்கு வேலைக்கு போகும்போது நல்லா தனியாக ஓட்டி பழகுன்னு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா டவுனில் நான் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா? வண்டி எடுத்து கொஞ்சம் என்ன கைக்கூச்சல் லேசாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவுட்டர்லாம் நல்லா எடுத்துருவேன் கிளியராக. டவுனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் நிறைய டிராஃபிக்காக இருக்கும் பார்த்திங்களா, அன்றைய ரொம்ப நம்ம கை கூச்சம் இருக்கும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வண்டி வாங்கிடுங்க ரவி அண்ணா, கூடிய சீக்கிரத்தில் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள்
சொந்த வண்டி வாங்கிடுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறனால நிறைய பேர் மோகன் சார்லாம் மெட்ரா சென்னையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி சார் உங்கள் சொந்த வண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து என்னுடைய சொந்த வண்டி இல்லை மோகன் சார், இது வந்து கடைக்காரங்க காந்தி நம்ம ஃபங்க்ஷனில் அவங்க கூப்பிட்ருந்தாங்க பற்றி அவங்க கடைக்காரங்க வண்டி இது. வியாபாரத்துக்காக வேண்டி கொடுத்துருந்தாப்புல. அதுவும் பையன் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே சதீஷ் எடுத்துருக்கறனால உங்கள் பையனை வச்சுட்டு வேணால் கூட்டு போங்க ரவி அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொடுத்ததுனால தான் வண்டி கொடுத்துருக்காங்க. என்னோடய சொந்த வண்டியில் நிறைய பேருக்கு சொந்த வண்டியெல்லாம் டவுட் இருக்கும். பட் கண்டிப்பாக சொந்த வண்டியில் நாங்கள் வந்து வியாபாரம் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகேவா, இப்போ தான் வந்து இறங்கி நின்றுட்டு இருக்கோம். பட் 2 நாள் வீடியோ போடல நேற்றும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 குப்பி கிடக்கு. அந்த குப்பியில் எடுத்துக்கிடுவோம். 2 குப்பி இருக்குது, அதை எடுத்து வண்டியில் போடுறோம். ஓகேவா, கை நீட்டமாக கூட இருக்கும்ல, நல்லா இருக்கும். அதேமாதிரி காடை க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். காட்டில் அந்த குப்பியெல்லாம் சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் டவுட் நிறையா பேர் தீர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த காட்டில் உள்ள குப்பி எல்லாம் எடுத்துருக்க மாதிரி இருந்தால் சரிங்களா. இது காடை சுற்றுற முறை இயற்கை வளங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓகே. இன்னும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. நிறைய பேர் கேட்பாங்க மத்தியான நேரம் சாப்பிடல அப்படின்னா. அதான் நான் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு கிடைக்கும் ஒரு காட்டுக்குள்ளே போனால். இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வீட்டில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தது. ஏன்னா காட்டுக்குள்ளே திடீர்னு போகும்போது நம்ம ஒத்தையில்லாமல் பிரச்சனை இல்லை, இப்போ பசியோடு இருந்துக்கலாம். இப்போ சதீஸ்வரை கூப்பிட்டு போகிறோமா, பாவம் பிள்ளை சாப்பிடாம அலைய வேண்டாம்ல. ஓகேவா, நம்மள மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்பட வேண்டாம்ட்டு நான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா, கடை இருக்குது, ஒவ்வொரு இடத்துல கடை இருக்கும், ஒவ்வொரு இடத்துல கடை இருக்காது. அதனால தான். சரிங்களா, சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இங்கே எல்லாருமே. நாங்களும் கிளம்புறோம். கொஞ்சம் வியாபாரம் அன்றைக்கி நல்லா ஓடட்டும் கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஓகேங்களா, இது ஏன் இவ்வளோ குப்பி கிடந்திருக்கு. சரிங்களா, பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த எல்லாருக்கும் நீண்ட நாள் ஆசை ரவி அண்ணன் ஒரு வீடெல்லாம் பார்த்து அங்கிட்டு இருக்குங்க பக்கத்தில். ஓகே, அங்கிட்டு தள்ளி கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ரவி அண்ணன் வந்து காக்கி சட்டை போட்டு வண்டி சொந்தமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டுறாங்க. ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க. பட் அது இது வரைக்கும் நடக்கலை. கண்டிப்பாக நான் அதான் என்னுடைய ஆசையும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதேமாதிரி காக்கி சட்டை போட்டு சொந்தமாக வண்டி எடுத்து ஒரு சொந்தமாக நம்ம வண்டி வச்சு வியாபாரம் பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. சரிங்களா, எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோட ஆசைகள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேறும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டி நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அதேமாதிரி கூடிய சீக்கிரத்தில் நானும் ட்ரை பண்ணி கொஞ்சம் டிரைவராக இப்போ முக்கால்வாசி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் கை குச்சம் இருக்குது, அது மட்டும்தான். சரிங்களா, சரிங்க, பாருங்கள். அப்பா எப்படியா வண்டி எடுக்கேன் சொல்லுதாங்க. நல்லா தானே இருக்கீங்க? என்னையா நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தான் எடுக்கணும். பார்த்தீங்களாங்க, என் பிள்ளை கரெக்டாக வந்து அதாவது என்ன சொல்கிறப்பல வயநாட்டில் எடுத்திருந்தா அப்பா எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம்ப்பா வண்டி. ஏன்னா இங்கே வந்து வளைவுலாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அதனால் தைரியமாக நிறையா வளைஞ்சு ஹீல்ஸ் வேறு கொஞ்சம் மேலே ஏற்றமாக இருக்கும், கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எடுத்து இங்கேயே எடுத்து பழகினாலே நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இயற்கை காட்சி அழகாக இருக்குது அப்படின்ட்டுருக்காப்புல என் பையன் நேரத்தில் சொல்லிக்கிருந்தாப்புல. நம்ம ஊரில் கொஞ்சம் வெயில் இருக்குது, இங்கே கொஞ்சம் எங்கே போனாலும் நல்லா இயற்கைகளாக நல்லா அழகாக இருக்குன்னப்பா. பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்குது, ஏரியா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுருக்காப்புல. அதேமாதிரி நீங்களும் எல்லாருமே வயநாடு வந்து சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க. ஓகேங்களா, நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்புறோம். வேறு என்ன சொல்லுன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிறீங்க, அதை நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், நேற்று டைம் கிடைக்கல, அதனால தான். ஓகேங்களா, சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நாங்களும் சாயந்தரம் போல் வீடியோ போடுறோம். எவ்வளோ வியாபாரம் கிடைச்சிடும். இப்போ காலையில் வந்து இப்போ தான் வந்திருக்கோம். தொடக்கத்தில் 4 குப்பி பறக்கி போட்டிருக்கோம், கை நீட்டோம். சரிங்களா, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்ங்க, பாய் சொல்லுவாங்க. பாய் என்னையா பாய். சரிடா, அப்பா மவனே சரிடா தங்கம். சரிங்களா, நம்மளே இனிமேலே இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா, சரி, ஓகே, பாய்ங்க.